ஒருமுறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்வதி தேவி, ஐயனே, பூலோகத்தில் கங்கையில் நீராடுபவர்கள் பாவம் அனைத்தும் தீர்ந்து மோட்சத்திற்கு வருவதாக கூறுகின்றார்கள். அவ்வாறு அனைவரும் வந்தால் மோட்சம் தாங்காதே என்று கேள்வி கேட்டார். அதற்கு சிவபெருமான், வயோதிகர்களாக பூமிக்கு சென்று இதற்கான விடையை அறிவோம் என்று கூறி வயோதிகராக மாறி கங்கை கரையை வந்தடைந்தார். பின்னர் பார்வதி தேவியிடம், நான் இந்த கங்கை ஆற்றில் விழுவது போல நடிக்கின்றேன், நீ கூக்குரலிடு. அப்பொழுது வரும் மனிதர்களிடம், இதுவரை யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் கங்கையில் குதித்து என்னை காப்பாற்றும்படி கூறு, பின்னர் நடப்பதை பார் என்று கூறி சிவபெருமான் கங்கையில் குதித்தார். பார்வதி தேவி கூக்குரலிட உதவிக்கு ஓடி வந்த மனிதர்களிடம், இதுவரை யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் ஆற்றில் குதித்து அவரை காப்பாற்றும்படி வேண்டினார். மக்கள் அனைவரும் தயங்கி நின்றனர். அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஆற்றில் குதித்து எம்பெருமானை காப்பாற்றினார். அந்த இளைஞனிடம் பார்வதி தேவி, இதுவரை நீ ஏதும் பாவம் செய்யவில்லையா என்று வினவினார். அதற்கு அந்த இளைஞன், அம்மா தாயே, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. கங்கையில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஆகவே நான் கங்கையில் குதித்து அவரை காப்பாற்றினேன். மற்றபடி எமக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். உடனே சிவபெருமான், நம்பிக்கையோடு கங்கையில் குளிப்பவர்கள் பாவம் தீர்ந்து மோட்சத்தை அடைவர், கடமைக்கு குளிப்பவர்களின் பாவம் தீராது என்று கூறினார்.